ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு இந்தியாவில் இருக்க டாப் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அதாவது எனக்குலாம் வந்து ஒளிப்பட துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக நம்ம பிசி ஸ்ரீராம் சார், சந்தோஷ் சிவன் சார், இவங்கெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு புக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நம்ம சிஜே ராஜ்குமார் சார் எழுதின மூவிங் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த புது புக். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபியில் இருக்க கேமரா மூவ்மெண்ட்டை பற்றி சார் வந்து எழுதியிருக்காங்க. சார் கூட வந்து இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு பழகுற வாய்ப்பு வந்து கிடைச்சிது. சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியானே சொல்லலாம் சினிமாட்டோகிராஃபியில். அவருக்கு வந்து சினிமாட்டோகிராஃபியில் அவ்வளோ ஒரு இன்டெப்த்தான நாலேஜ், அந்த நாலேஜ் ஃபுல்லாகவே இந்த புக்கில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது கேமரா வந்து மூமெண்ட்ஸு, கேமரா மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை வந்து கன்வே பண்ணுது, ஒரு என்ன எமோஷன்ஸை வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து தருது, ஒரு ஸ்டெடி ஷாட் என்ன, வந்து கேமரா எங்கே மூவ் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேமரா மூவ்ஸ் இருக்குது, எசென்ஷியல் கேமரா மூவ்ஸ்னே ஒரு டாபிக் அதில் வந்து என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேமரா மூவ்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக வந்து என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணாங்க கேமரா மூவிங்க்கு, குறிப்பாக வந்து சினிமாவில் வந்து என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறது வந்து மூவிங் ஷாட்ஸை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக சிம்பிளான ஒரு லாங்குவேஜுங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லாங்குவேஜும் கிடையாது. சிம்பிளான ஒரு லாங்குவேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுட்டு கீழே வைக்கிற புக்கு கிடையாது. இந்த புக் எப்படின்னா, நீங்கள் திருப்பி திருப்பி ரெஃபர் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் வந்தால் திருப்பி வந்து இந்த புக்கில் போய் ரெஃபர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் புக். நம்ம வந்து சினிமாட்டோகிராஃபிக்கான ஒரு ரெஃபரன்ஸ் மேனுவல்னே சொல்லலாம். கேமரா மூவ்மெண்ட் பற்றி மட்டும் கிடையாது, லைட்டை வந்து மூவ் பண்ணது கூட வந்து அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மூவ் பண்ணுறது நான் சொல்கிறேன். லைட்டை வந்து எப்படி மூவ் பண்ணுறது, ஒரு ஷாட்டுக்கு வந்து அது எப்படி கன்வே பண்ணுறது, அந்த ஷாட்டில் வந்து அது என்ன கன்வே பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய வந்து இந்த புக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து இன்டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த புக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக வந்து படிக்க வேண்டிய புக்கு. அதே மாதிரி நீங்கள் சினிமாட்டோகிராஃபி லேர்ன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து படிக்க வேண்டிய புக்கு. நான் என்ன பண்ணேன்னா, அமேசானோட லிங்க் வந்து கீழே வந்து பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை புக் ஃபேர்லேயும் வந்து இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஸ்டால் நம்பர் எல்லாத்தையுமே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த புக்கு வந்து டெஃபினட்டாக வந்து உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணும். தேங்க்யூ.